திமுக முன்னாள் அமைச்சரை கண்டித்து வருகின்ற 22ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். சமூக அமைப்புகள் அறிவிப்பு. புதுச்சேரியில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து பேட்டியளித்தனர். அவர்கள் கூறுகையில், புதுச்சேரி அம்பலத்தடியார் மடத்து வீதியில் மூர்த்தி பால்ராஜ் அவர்களுக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் கீழ்த்தளத்தை முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார், அவர் மகன் CS ஆனந்தராஜ் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகியோர் வாடகை இருந்து கொண்டு காலி செய்ய மறுப்பதோடு குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுகிறார்கள். சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை ஆகிய இடங்களில் மனு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இடத்திற்கு இப்பிரச்சினைக்கு சம்பந்தமான நபர்கள் மிரட்டி வருகின்றனர். இது சம்பந்தமாக கடந்த 1 மாத காலமாக இவ்விடங்களில் புகார் கொடுக்கப்பட்டது. மேலும் துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் முதலமைச்சர், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கப்பட்டும் மீண்டும் அவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொன்னார்கள். ஆனால் புகாருக்கு பிறகும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே மேற்கண்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு ராஜா தியேட்டர், காமராஜர் சிலை அருகே அனைத்து பொதுமக்கள், சமூக அமைப்புகள் கலந்து கொள்ளும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர்.